பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். சட்டசபை தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி அடைந்த படுதோல்விக்கு பிறகு மதிமுக அதிருப்தியில் உள்ளது. அக்கட்சியின் பொதுச் செயலாளரும் எம்பியுமான துரை வைகோ திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவது குறித்து பகிரங்கமாக பேசி வருகிறார். தனது அதிருப்தியை பொது இடங்களில் வெளிப்படுத்தியுள்ளார். இதுகுறித்து ஆங்கில நாளிதழுக்கு பேட்டி அளித்துள்ளார். அதில் திமுக சின்னத்தில் எங்களை போட்டியிட வைத்தது சமூக நீதிக்கு எதிரானது. எங்கள் கட்சியை அவமானப்படுத்தியதாக உணர்ந்தேன். கட்சியின் கூட்டணி தொடர்பான முடிவும் முக்கிய முடிவும் ஜூன் 27ஆம் தேதி கூடவிருக்கும் மதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்படும். இது என் கருத்து மட்டுமல்ல. திமுகவின் கூட்டணி கட்சிகள் கிட்டத்தட்ட அனைத்தும் தொகுதி பங்கீட்டு ஏற்பாட்டில் அதிருப்தி கொண்டிருந்தன. ஆனால் கூட்டணியின் ஒற்றுமையை கருத்தில் கொண்டு நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டோம். எங்களுக்கு இருந்த பெரிய பிரச்சினை சின்னம்தான். அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சி தனது சொந்த கொடியின் கீழ் தேர்தலில் போட்டியிடவில்லை என்றால் அது தனது அடையாளத்தை இழக்க நேரிடும். அதை சுட்டிக்காட்டி எங்கள் சின்னத்தில் போட்டியிட அனுமதி கோரி நாங்கள் மீண்டும் மீண்டும் திமுகவிடம் வேண்டுகோள் விடுத்தோம். தொகுதி பங்கீடு ஆரம்பத்தில் 4 தொகுதிகளில் ஒன்றில் எங்கள் சின்னத்தில் போட்டியிடலாம் என்று எங்களிடம் கூறப்பட்டது. நாங்கள் அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டோம். பின்னர் திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் 4 தொகுதிகளிலும் போட்டியிடுமாறு எங்களிடம் கேட்கப்பட்டது. இது எங்கள் தொண்டர்களை புண்படுத்தியது. அவர்கள் கேள்வி கேட்க தொடங்கினர். அடிமட்ட தொண்டர்கள் மனமுடைந்து போனார்கள். ஆனாலும் நாங்கள் 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றோம். மற்றொன்றில் 2000 ஓட்டுகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தோம். தொகுதி பங்கீடு சின்னம் போன்ற சில விஷயங்களில் எனது தந்தைக்கும் அதிருப்தி உள்ளது. கடந்த 10 ஆண்டுகளாக நாங்கள் திமுக தலைமையிலான கூட்டணியில் அங்கம் வகித்து வருகிறோம். எங்களுக்கு நல்ல தருணங்களும் இருந்தன. மதவாத அரசியலை தவிர்ப்பது என்ற பொதுவான நோக்கத்திற்காக நாங்கள் நின்றோம். இந்த சின்ன பிரச்சினை சமூக நீதியின் அடித்தளமான ஜனநாயகத்திற்கு எதிரானது. திமுக கூட்டணியில் போட்டியிட்டதற்காக நான் வருந்தவில்லை. உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட ஒப்புக்கொண்டதற்காக மட்டுமே வருந்துகிறேன். எங்கள் 2 MLAக்களும் சட்டப்படி சட்டசபையில் திமுக MLAக்களாக இருப்பதால் அவர்களால் திமுகவின் கொறடா உத்தரவுக்கு எதிராக ஓட்டளிக்க முடியாது. இந்த புதிய அரசிற்கு நாம் குறைந்தபட்சம் 6 மாதங்களாவது அவகாசம் கொடுக்க வேண்டும். மாபெரும் கடன் சுமை, நிதி நெருக்கடிகள், ஆதரவளிக்காத மத்திய அரசு மற்றும் பெருமளவில் அனுபவமற்ற அமைச்சரவை உள்ளிட்ட குறிப்பிடத்தக்க சவால்களை இந்த நிர்வாகம் எதிர்கொள்கிறது. போதைப்பொருள் அச்சுறுத்தல் மற்றும் கடுமையான அரசியல் எதிர்ப்பு போன்ற பிரச்சினைகள் ஆட்சியை கடினமாக்கும். ஓராண்டுக்கு பிறகு அது தனது வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறினால் எங்களிடமிருந்தும் பல விமர்சனங்களை அது எதிர்கொள்ளும். ஆட்சியில் இருக்கும் ஒரு புதிய கட்சியாக சமாளிக்க வேண்டிய பல சவால்களை தாவேகா கொண்டுள்ளது. தாவேகா தனது கடமைகளை நிறைவேற்றுவதில் வெற்றி பெறும் என துரை வைகோ கூறினார்.